வணக்கம் நேயர்களே, இந்த ஒரு காணொளி காட்சியில் மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உருவாகிறது நான்காவது புதிய அணி. எங்களுக்கு திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், இப்போ உள்ள ஆளுங்கட்சியான தாவேக்காவும் வேண்டாம். இந்த மூணுமே வேண்டாம். எங்களுக்கு நான்காவது புதிய கூட்டணி உருவாக்குறோம் சொல்லி சீமான் அவர்கள், அப்புறம் கிருஷ்ணசாமி அவர்கள், இவங்களுடைய கட்சிகள், அதாவது அப்புறம் திருமாவளவன் கட்சி, அதான் விசிகா கட்சி, அப்புறம் பாமக அன்புமணி ராமதாஸ் கட்சி, இப்படி அப்புறம் வைகோ கட்சி, இப்படி பல கட்சிகள் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அப்புறம் கேப்டனுடைய கட்சி, அதான் தேமுதிக, இப்படி பல கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே கூட்டணியாக அமைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை முன்னின்று நடத்துபவர் பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அவர்கள் தான். பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாத்தையும் ஒரே கூட்டணியாக அமைப்போம், ஒரே குட்டைக்குள் போட்டு அடைப்போம் அப்படியா இது பண்ணி அதில் என்ன தான் நாளை பின்ன அந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் வருது பார்த்தீங்களா, அதில் மொத்தம் 39-40 தொகுதிகளை நம்ம நின்று பார்ப்போம், நம்முடைய கூட்டணி பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்து வரக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கூட இந்த மாதிரி விவசாய போராட்டத்துக்கு ஒரு 7-8 கட்சிகள் பார்த்தீங்கன்னா கூட்டணியாக நின்று ஒன்று சேர்ந்து நின்னாங்க. அதை பார்க்க முடிஞ்சது. இனி மென்மேலும் பல கட்சிகள் வரப்போகிறாங்களாம். மற்ற கட்சிகள் இல்லாமல் மக்கள் நல கூட்டணி திரும்பியும் உருவாக போகுது. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.